Okay. நான் மைக் நான் நீங்க மியூட் பண்ணலாம். இது அந்த டாபிக்கே வரல. இங்கெல்லாம் தான் வரும். அது க்ளோஸ் பண்ணிடுவோம். எங்க வரும்? தரிசிக்கும். Okay. Are you all done with the Google Keyword Planner? Yes, எல்லாரும் பாத்தீங்களா மேம் நீங்க? Akshay, have you checked with the Google Keyword Planner? எல்லாரும் you are thorough with that. Okay. So now we are moving into the paid tools. நேத்து வந்து நம்ம free tools பார்த்தோம். So free toolsல as you know that there are certain restrictions for that. But paid tools you'll get plenty of details which is more than enough for us. Okay. So இதுல வந்து நான் மென்ஷன் பண்ணிருந்தேன் most popular tools வந்து Ahrefs, SEMrush, Ubersuggest, Moz and Rank Tracker நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அது நம்ம லாஸ்ட் இதுல பாத்துக்கலாம். Today we are going to see SEMrush. So SEMrush actually Sneha அவங்க வந்து SEMrush யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க and yesterday she told about the subscription amount. So 17,000 a month. So that is what people are spending. But I will also for education purpose or basic level usage I'll show you one tool where you can get 40 plus AI tools in that, including all these premium tools in that. Ahrefs தவிர மிச்ச எல்லாமே அதுல வந்துரும். So SEO tool ada அப்படின்றது தான் உங்களோட அந்த டூலோட நேம். இதுல பாத்தீங்கன்னா it is 599 per month for 37 plus ஒரு இங்க இந்த டூல்ஸ் எல்லாம் டெஸ்டிங்ல இருக்கு. சோ இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து it is premium access எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, except Ahrefs மட்டும் பாருங்க மந்த்லி எவ்வளவு, it is 2000 per month. So அந்த காம்போ எடுக்கணும்னா நீங்க 2000 per month எடுக்கணும். 2000 per month எடுத்தீங்கன்னா Ahrefs plus மத்தது எல்லாமே உங்களுக்கு இதுல ஓகே. 599 per month is more than sufficient. ஆனா நீங்க இந்த 37 டூல் யூஸ் பண்ணுவீங்களா கேட்டா 37 டூல் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த Ahrefsல நான் வந்து SEMrush மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா you can purchase only this one. It is only 249 rupees. நான் இதுவும் Ubersuggest வாங்குறேன்னா it is almost some 450 rupees. 450 rupees பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க பேசாம 600 rupees பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். This is a tool which I am using. If you wish, you can purchase. There is no compulsion. But purchase பண்றதுக்கு முன்னாடியுமே இதுல அந்த ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, SEMrushல ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்க செக் பண்ணலாம், Ubersuggest ஒரு 3 தடவை செக் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டு after that if you want then you can purchase. So again I'm saying no compulsion, but if you want unlimited type of tries then you can do that. இல்லனா ஏதோ ஒரு டூல் மட்டும் நீங்க வாங்கி ட்ரை பண்ணிக்கங்க. ஒருத்தர் ஒரு டூல் வாங்க, இன்னொருத்தர் ஒரு டூல் வாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா நீங்க மாறி மாறி பண்ணீங்கன்னா they will ban. So அது ஒரு டைம் லைன் வச்சு நீங்க அது பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டோ இஸ் பர்ச்சேசிங் SEMrush and you are purchasing say Ubersuggest. இங்க வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு தடவை அது பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா if you think that okay 600 rupees I'll spend, then very well you can. Monthly, yes. So first purchase பண்ணும்போது the 599 purchase பண்ணுங்க. Then you can touch base all the tools. அதுல எந்த tools உங்களுக்கு வேணுமோ அது நீங்க, நான் வந்தேன்னா கிளாஸ் எடுக்கிறதுனால I am taking all these tools. Or else if you ask me I'll take only SEMrush. So 250 per month. பட் என்னன்னா இப்போ அப்ப ஸ்னேகா வந்து 17,000 ஸ்பெண்ட் பண்றாங்களே, இது 259 தான் அப்படின்னா ஸ்னேகாவோடது வந்து இட்ஸ் வெரி பிரைவேட் ஒரு டேஷ்போர்ட், அவங்களுக்காக மட்டுமே ஆனது. இது அப்படி கிடையாது. நம்மள மாதிரி நிறைய பேர் உள்ள இருப்பாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உள்ள இருக்கும். ஸோ தேர் won't be a privacy. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட காம்படிட்டர் உள்ள இருந்தாங்கன்னா they can see what we have searched. But I have not seen any competitors. இருக்கிறதெல்லாம் அந்த அப்ராட்ல இருக்கிறவங்க இருக்காங்க. And also when you are going to a company, don't say that you are having this tool. Okay, நீங்க ஒரு கம்பெனி போகும்போது கம்பெனி அவங்களுக்கு டூல் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும். திஸ் இஸ் ஃபார் யுவர் ஓன் பர்பஸ். நீங்க ஒரு கன்சல்டன்சி மாதிரி ரன் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு வந்து நீங்க ரன் பண்றீங்கன்னா then you can use this. But if you say to everyone then all will take in favor of you.
ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க செம்ரஷ் இங்க ஆக்சஸ் கொடுத்தா போதும். இப்ப நான் வந்து எல்லா திறந்து வச்சிருக்கேன். ஸோ செம்ரஷ் ஆக்சஸ் கொடுத்த உடனே இது ஓப்பன். திஸ் இஸ் த செம்ரஷோட டேஷ்போர்ட். ஸோ கூகுள் கீவேர்ட் பிளானர் எப்படியோ அதே மாதிரி ஒரு பெய்டு டூல் தான் செம்ரஷ். ஸோ திஸ் இஸ் த டேஷ்போர்ட் ஆஃப் செம்ரஷ். பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனா நான் இப்ப எடுத்திருக்கிறது வந்து ஒன்லி இந்த எஸ்சிஓட டேஷ்போர்டு மட்டும். நமக்கு அதான் இப்ப தேவை. இன்னைக்கு கிளாஸுக்கு we are only taking that. நேத்து நம்ம என்னென்ன சொன்னோம், ஒரு கீவேர்ட் பத்தி நம்ம தனியா ஐடென்டிஃபை மீன்ஸ் அனலைஸ் பண்ணோம். இட் இஸ் கால்ட் as keyword research. If you are taking a competitor and analyzing what they are using or அவங்க என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இல்ல என்ன ரேங்க் பண்றாங்கன்னா it is called as competitor analysis. இதே தான் செம்ரஷ் ஊபர் சர்ச்ல இப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. காம்படிட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் கீவேர்ட் ரிசர்ச். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம as usual we'll go with keyword research. keyword overviewன்றத நான் கிளிக் பண்றேன். நம்மளோட கீவேர்ட் என்ன? resorts in Coimbatore. I'm entering this and here I am giving India. இங்க வந்து நீங்க கோயம்புத்தூர் லொகேஷன் நீங்க கொடுக்கலாம். இங்க இப்ப ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் நீங்க கோயம்புத்தூர்னு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் வந்து plenty of people will be searching. பட் இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் கோயம்புத்தூர்ல தான் சர்ச் பண்ணாங்க. பிகாஸ் the people who are here wants to learn. இல்ல வந்து பிரியாணி ஹோட்டல்ஸ் இன் கோயம்புத்தூர்னா இங்க இருக்கிற people தான் மேக்ஸிமம் சர்ச் பண்ணாங்க. பட் ரிசார்ட்ஸ்ன்றது வந்து more than Coimbatore people from outside they will search. So I'm giving search. So already இங்க கீழ பாப்புலேட் ஆயிடுச்சு. இங்க மேல வரட்டும். And also meanwhile, I'll tell you one more tool. The TOBY அப்படின்ற ஒரு tool. TOBY. Okay. TOBYன்றது வந்து it is not for only digital marketing. But எதுக்குன்னா இது வந்து ஒரு புக் மார்க்கிங் டூல். புக் மார்க்கிங்னா என்ன? What do you mean by book marking? இப்ப நான் வந்து ஒரு புக் படிச்சிட்டு இருக்கேன். யாரோ கூப்பிடுறாங்க, ஒரு போன் வருதுன்னா I'll keep a pen or a scale in between and go there is book marking. அதே மாதிரி இந்த TOBY அப்படின்றது நேத்து நீங்க எப்படி அந்த AHRF கீவேர்ட் சர்ஃபர்லாம் வந்து நீங்க பிளகின் மாதிரி டவுன்லோட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் மாதிரி டவுன்லோட் பண்ணீங்க. அதே தான் TOBY சொல்லிட்டு உங்க ப்ரௌசருக்கு ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணிட்டு இப்ப நீங்க ஃப்ரீக்வெண்டா ஒன்ஸ் யூ ஓபன் அதுக்கப்புறம் இது என்னோட டேஷ்போர்ட் பாருங்க. ஃபுல்லா என்னோட டேஷ்போர்ட் நான் டெய்லி ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிற என்னோட டூல்ஸ். இந்த டூல்ஸ் எப்படின்னா நான் வந்து KFC வந்து நான் ஐ ஃப்ரீக்வென்ட்லி விசிட் வச்சுக்கோங்களேன். KFC அந்த வெப்சைட் ஓபன் பண்றேன். சோ இதை நான் ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நான் இப்படி கொடுத்துட்டேன்னா இங்க சைட்ல அது இது காமிக்கும். நான் என்ன ஓபன் பண்ணணும் அது இங்க காமிக்கும். What I can do is that I can drag and keep it here. So இப்ப நான் வந்து இன்னைக்கு எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு எல்லாம் left for the day. Next day again I am coming and I want to open KFC. திருப்பி நான் வந்து வெப்சைட் டைப் பண்ண தேவையில்லை. நேரா இங்க வந்து இது கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி it will open. So இப்போ உங்களோட PPTs எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க தான் வச்சிருப்பேன். உங்க PPT கண்டென்ட் இங்க தான் வச்சிருப்பேன். அப்புறம் வந்து கூகுள் மீட், நம்மளோட கூகுள் மீட்டிங் தான் வச்சிருப்பேன். ஸோ டெய்லி நான் வந்து சர்ச் பண்ணி போக தேவையில்ல. ஸோ ஃப்ரீக்வென்ட்லி நீங்க இப்போ நீங்க ஒரு எக்ஸல் ஷீட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா, அது வந்து நீங்க இங்க ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். பட் only whichever is online. அதனாலதான் நான் வந்து கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க எக்ஸலோ வேர்டோ இதுல நீங்க ட்ராக் பண்ணிக்க முடியாது. அது வந்து சிஸ்டம்குள்ள இருக்கு. வாட் எவர் இஸ் ஆன்லைன், இப்ப நீங்க வந்து ஒரு Instagram.com இல்ல வந்து ஒரு Facebook.com நீங்க அதை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப கூகுள் ஆட்ஸ் கீவேர்ட் பிளானர் இருக்கு இல்லையா, இப்ப நான் வந்து இங்க கீழே வச்சிருக்கேன். இங்க கூகுள் ஆட்ஸ் நான் கிளிக் பண்ணதும் இல்ல ஓபன். So daily I need not go and type Google Ads and சொல்லி சர்ச் பண்ணவோ இல்ல URL டைப் பண்ணவோ தேவையில்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, ஏதோ ஒரு வெப்சைட் சொல்லுங்க பார்க்கலாம். Tell me a website. சரி, பீஸா ஹட் வச்சுக்கோமா. பீஸா ஹட் இப்ப நான் இதை ஓபன் பண்றேன். Okay, once you download a TOBY,
what happens is that இப்போ இந்த பீஸா இப்படி ஓபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டாப் கொடுத்தா இங்க இருக்கா, இத வந்து you can drag and drop here. Okay. So next time whenever you open the next tab, the dashboard எல்லாமே appear ஆகும் and you can directly click and go. So இது வந்து உங்களோட ஃபேவரைட், அது புக்மார்க் பண்ணி வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. டெய்லி ஆக்சஸ் பண்ற டூல்ஸ் வந்து நீங்க அது ஹிஸ்டரி கிடையாது. இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். Okay. So after the class, download that one. That is for your ease of access. This has nothing to do with digital marketing. Okay. Now our results have been populated. Okay. So resorts in Coimbatore, volume, keyword difficulty, intent. இது ரெண்டு போட்டுருங்க. நம்ம கூகுள் ஆட்ஸ் இருக்குது, இது நம்ம எடுத்தோம். ஓகே. சோ இந்த மூணு வந்து இன்டென்ட் நேத்து கூகுள் ஆட்ஸ்ல காமிச்சதா காமிக்க. What are the different type of intent? Information. மறந்துச்சா? Okay. So இங்க வந்து in SEMrush it will show what type of intent this keyword is. So resorts in Coimbatore, it can be commercial and comparison. Commercial and comparison தானே. Okay. Book resorts அப்படினா வந்து it is transactional. What are the best resorts in Coimbatore? Illa what are the famous resorts in Coimbatore? Now வந்து it is informational. Okay. Darza resorts in Coimbatore, that is navigation. Okay. சரி, இங்க வால்யூம் வந்து 5400, இங்க டிஃபிகல்ட்டி இட் இஸ் 28%. ஆனா கீழே இன்னொரு 18, நம்ம பார்த்தது 18,000 இருந்துச்சு இல்லையா, கீவர்ட் பிளான்ல பார்த்து 18,000 இருந்துச்சு. அங்க கீவர்ட் டிஃபிகல்ட்டி இட் இஸ் ஹை. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 23% இஸ் லோ, மீடியம் ஆர் ஹை. லோ தானே, இட் இஸ் ஈஸி. நானே சொன்னல, one system and other system will have a difference. ஏன்னா அவங்களோட அப்டேஷனுக்கும் இவங்களோட அப்டேஷனுக்கும் the frequency can vary. இவங்களது வந்து நான் டீடைலா காமிக்கும், அந்த மெட்ரிக்ஸ் அப்டேட் பண்றது காமிக்கும். மேபி இது டவுன் த லைன் ஒரு 3 monthsக்கான ஒரு டேட்டா. ஓகே. இப்போ மேல வந்து ஒரு டேட்டா இருக்கு, கீழ ஒரு டேட்டா இருக்கு. வாட் இஸ் இட்? எல்லாமே ஆவரேஜ். நம்ம இதுல எல்லாமே ஆவரேஜ் தான். நான் வந்து லொகேஷன் கோயம்புத்தூர்னு கொடுத்திருந்தேன்னா மேல வந்து கோயம்புத்தூரோட டேட்டாவும் கீழே வந்து இந்தியாவோட டேட்டாவும். ஓகே. சோ யூ கேன் ஒர்க் ஃபார் திஸ் டேட்டா itself. நான் சொன்னல, இதோட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாட் ஈவன் half, 1/3 தான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சர்ச் பண்றவங்க இருக்காங்க. சோ இதுக்கு நீங்க கவர் பண்ணாவே this one will be automatically the resorts in Coimbatore அப்படின்றதா. So as of now we can take it as easy. இல்ல 28% மீடியம்னே வச்சாலும் நம்ம we can take it. நான் சொன்னல, இது ஹைல இருந்தது, 59 or 65ல இருந்தது. அந்த ஸ்பாம் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து லோ ஆயிரும். So as of now we are having this keyword as a low difficulty. இப்போ நீங்க கரெக்ட்டா வர்க் பண்ணீங்கன்னா you can be on the top. ஓகே. இப்போ நமக்கு இந்த கீவேர்ட் வந்துருச்சு. நேத்து நமக்கு கீவேர்ட் ஐடியாஸ்னு சொல்லி கொஞ்சம் அவங்க கொடுத்திருந்தாங்க இல்லையா, ரெலவென்ட் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட் இருக்கு, இதுக்கு ரெலவென்ட்டான கீவேர்ட்ஸ். சேம் லைக் தட், if you can see keyword variations னு சொல்லிட்டு you have certain other resorts in Coimbatore, best resorts in Coimbatore, resorts in Coimbatore family, day out resorts in Coimbatore, resorts in Coimbatore. keyword variationsனா resorts in Coimbatore இருக்கும், அதுக்கு முன்னாடி பின்னாடி ஆட் ஆகும், prefix suffix ஆட் ஆகும், இல்ல நடுவுல ஏதோ ஒரு வேர்ட் ஆட் ஆகும். பட் resorts in Coimbatore இருக்கும். அந்த பர்டிகுலர் கீவேர்ட் டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ்ல வரும். ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்னா அதே மாதிரி வேற கீவேர்ட்ஸ். சோ இங்க வந்து பெஸ்ட் ரிசார்ட்ஸ் நியர் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர், ரிசார்ட்ஸ் அரவுண்ட் கோயம்புத்தூர். See 590 people are searching. இது நேத்து நம்ம பார்க்கவே இல்லை. 59 we haven't seen this. Okay. So now we will explore what all keywords we have and which all we can take. நமக்கு இப்ப என்ன தேவை? 10 கீவேர்ட் எடுத்துக்கலாம். ஓகே. 10 கீவேர்ட் நான் இப்ப டிஸ்ப்ளே பண்றேன். ஈச் ஒன் ஆஃப் யூ சூஸ் ஒவ்வொரு கீவேர்ட் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு ஏன் அதை சூஸ் பண்ணணும்னு சொல்றேன். I'll display some 10 keywords. அதுல you can choose whatever you wish and அதுல ஏன் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு சொல்றேன். ஓகே.
இப்ப நான் வந்து வியூ ஆல் கீவேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த கீவேர்ட் ஓவர்வியூல இருந்து நேரா கீவேர்ட் மேஜிக் டூல் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்கு அது போகும். Got it? So இங்க நான் இந்த வியூ ஆல் கொடுத்த உடனே இந்த இதுக்கு போகும். I give view all 170 keywords and it will go to keyword magic tool. Now all the 170 keywords are displayed here. Okay, எல்லாமே டிஸ்ப்ளே இருக்கு. எப்ப அப்டேட் ஆயிருக்குன்னா லாஸ்ட் 1 month. Okay, so if you want to update, you can update it. So இப்போ என்ன 590ல keyword difficulty பார்க்கலாம் நம்ம. Okay, let us see. 590ல ஏதாவது சேஞ்ச் வருதான்னு பார்க்கலாம். Okay. See, 590 and look at the keyword difficulty. Here is only 2. And there is another work பண்ண ஒரு வாரத்திலே வந்துடலாம். Okay. Okay. Now let us see in the எவ்வளவு keyword இருக்கு. Best resource in Coimbatore விட்டுருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 keyword இருக்கு. 9th keyword எடுக்க முடியுமா? அல்லப்பா 9th keyword எடுக்கலாமா? 9th keyword இது கடைசி. ஏன்? Before looking at the volume and keyword difficulty, look if the keyword is suited for us. அதுலயே அது எலிமினேட்டட். அதுலயே வந்து அதுக்கப்புறம் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி ஜாஸ்தியா இருந்தானே கம்மியா இருந்தானே தட் இஸ் நாட் அவர்ஸ். ஓகே, சோ அதை விட்டுருங்க. கீழே ஜங்கிள் ரிசார்ட் இருக்கு. சரி, இந்த 8ல இருந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. Now we are ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் விட்டுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு. Now எவ்வளவு நேரம்? I'll give it 2 minutes. Okay, 2 minutesல you choose the keyword whichever you think you can rank. Okay. Time starts now. Sneha, you too. Okay, sir. அவ்வளவு தண்ணி குடிச்சிட்டு Okay, time's up. Fine. What will you choose, Jesse? எந்த keyword? அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எத்தனாவது? ரிசார்ட் இன் அரௌண்ட் கோயம்புத்தூர் 590 and 18 இருக்கு. ஓகே, சுனிதா, ரிசார்ட்ஸ் in and around Coimbatore, the same. Okay, ma'am, you.
Best resorts in Coimbatore. That is second one. Okay. Akshay. Day out resorts in Coimbatore. Okay. Anto. Private pool resorts in Coimbatore. Okay. Resorts in and around. Okay. Resorts with private pool in Coimbatore. Sneha, and you? Best resorts in Coimbatore. Best Private pool in Coimbatore. No, just choose one. Okay, I'll take best resorts in Coimbatore. Okay. Okay, Sneha, why did you choose best resorts in Coimbatore? So it's having a high volume. Keyword difficulty is there, but if Okay. you see the result also, it's having a good result. Almost 10.1 Okay. million. So that's the reason. Okay. Okay, and Sneha, மத்தவங்களோட வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேக்குதா அவங்க பேசுறது? ஓகே. அக்ஷய், டெல் மீ, எல்லாருமே வேற வேற சூஸ் பண்ணாங்க, நீங்க மட்டும் என் டே அவுட் ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணீங்க. கீவர்ட் டிஃபிகல்ட்டி கம்மி, பட் ப்ரொவைடட் உங்களோட ரிசார்ட்ல வந்து டே அவுட் ஃபெசிலிட்டி இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் பூல் சூஸ் பண்ணவங்க யூ நீட் டு see if that facility is there. இப்ப டே அவுட் இருந்ததுன்னா what I would say is that நான் அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்தேன். கீவர்ட் டிஃபிகல்ட்டி 2 தான் இருக்கு, 1 வீக்ல அது மேல கொண்டு வரலாம். And 29 இருக்குன்னா it is on in the border of easy and medium. It may take 1 month or 1.5 months. சரியா? நான் வந்து priority கொடுங்கன்னு சொன்னது ஒரு ஃபர்ஸ்ட் வீக் வந்து priority இதுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா டே அவுட் ரிசார்ட் இன் கோயம்புத்தூர். See, don't get carried away by only by the volume. இப்போ வந்து 590 is not less volume. இப்போ நீங்க வந்து ரிசார்ட்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணீங்க, அதுக்கும் மேல இருக்கிறதுக்கு ரெண்டுக்குமே ஈக்குவல் சர்ச் வால்யூம். 590 தானே? புரியல எங்க ரிசல்ட் இங்க. No, what I'm saying is that result is fine. இப்ப இதெல்லாமே வந்து அந்த சைடு நீங்க பார்க்கவே தேவை. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் இந்த 3 இந்த வால்யூம், கீவர்ட் டிஃபிகல்ட்டி இதை வச்சு மட்டும் பாருங்க. இப்போ நீங்க வந்து 4.3 million is also not less. கரெக்டா? See, I am not saying that நான் வந்து இதை எடுக்க மாட்டேன்னு நான் சொல்லவே கிடையாது. What I am saying is that first I will do this one, day out resorts in Coimbatore. நான் work பண்ணி I will build it up, and on the top number 1 I'll keep it. Parallelly I'm working this one also, but இன்னும் கொஞ்சம் கவனம் வந்து நான் அது கொடுக்க போறேன். அவ்வளவுதான். So என்னோட first choice அப்படின்னு பாத்தீங்கன்னா what I would say, I personally would say, if I have day out resort facility in my resort, I will go with this one, அந்த 2 day out resort in கோயம்புத்தூர் அப்படின்றத போவேன். இப்போ பெஸ்ட் ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் எடுக்க கூடாது 1000 தரணும்னா அதையும் வந்து நீங்க ஒரு 3 பேஜ், நம்ம வந்து ஒரு பேஜ் கிடையாது, சர்வீஸ் பேஜ் we have 3 or 4 சர்வீஸ் பேஜஸ். சோ அதுல வந்து பிரைமரி கீவேர்டா வந்து பெஸ்ட் ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஒரு பேஜ்ல பிரைமரி கீவேர்டா வச்சுக்கலாம். டே அவுட் ரிசார்ட்ஸ் வந்து டே அவுட் ரிசார்ட்ஸோட சர்வீசஸ்ல ஒரு பேஜ்ல நீங்க பிரைமரி கீவேர்ட் வச்சுக்கலாம். என்ன பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி டைம் அதுக்கு ஒர்க் பண்ணி you are going to bring up day out resorts வந்து மேல கொண்டு நிப்பாட்றீங்க. Then you will be working for best resorts in Coimbatore. அப்ப ஒரு 1.5 மாசத்துல this one will start giving you revenue. இல்லன்னா என்ன பண்ணணும்னா ஒரு மாசம் நீங்க இதுல ஒர்க் பண்ணிட்டு you will not focus on this, you will work on this. 1.5 மாசத்துல இது மேல வரும். 1.5 மாசம் வரைக்கும் we need revenue, we need leads. So day out resort நம்ம எல்லாம் பில்ட் பண்ணி அது வந்துட்டு போட்டுமே. இப்போ எனக்கு அது ஃபெசிலிட்டி இல்லையா? பிரைவேட் பூல். ஓகே, பிரைவேட் பூல் 13 or 11 I can take in work. 11-12 எல்லாம் பாத்தீங்கன்னா not more than 2 weeks நீங்க வந்து அந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா 2 weeksல நீங்க தாராளமா மேல கொண்டு வரலாம். இங்க யாருமே பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் தப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. Okay, that doesn't mean that no one is there, or everyone are jumping the signal, everyone will get challan now or the sometime. நம்ம கிரீன் சிக்னல் நின்னு போனா நம்ம சேஃப், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களை விட ஒரு 5 செகண்ட் தாமதமா தான் நம்ம கிளம்புவோம், ஆனா போறவள்ள அவனை போலீஸ் பிடிச்சிருவோம். நம்ம டெஸ்டினேஷன் போய் சேர்ந்தோம். ஸோ ஆல்வேஸ் வந்து ஷார்ட்கட்ஸ் எடுக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு எந்த கீவேர்டு வந்து ரெலவெண்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் அதை பாருங்க, அதை சூஸ் பண்ணிட்டு தென் கோ வித் த
keyword difficulty ஒரு தடவை பாருங்க. keyword difficulty பார்த்து then go with the search volume. So நீங்க சூஸ் பண்ணது எல்லாமே வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஈஸி. பட் நான் என்ன சொல்றேன், ஈஸியிலேயுமே ஈஸி எப்படி சூஸ் பண்றேன் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓகே, got it, Sneha? Are you with me? Yes, sir. Yes, sir. Okay, you have any queries? And நீங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சோ அதனால கேக்குறேன். Nothing, sir. Okay. So இங்க டே அவுட்டிங் ரிசார்ட்ஸ் வந்து 170 we have plenty more there. 590, 700, 1600 இருக்குது. சோ அதெல்லாம் அப்ப இந்த 170 இந்த 140 எல்லாம் எடுக்கவே வேண்டாமா, இக்னோர் பண்ணிடலாம். எடுக்கலாம் எப்போ? அதாவது நம்ம when we go for a buffet, first நீங்க எது எடுப்பீங்க? ஸ்டார்டர்ஸ், your favorite dish. கடைசியில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வயித்துல இடம் இருந்தா நீங்க போய் மத்தத டேஸ்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? சோ நம்ம அந்த 1600, 590 எல்லாமே நம்ம ரேங்க் ஆயிட்டோம். ஏன் 170 விடணும்? அதுலயே ரேங்க் ஆகும். எல்லாத்துலயுமே நம்ம ரேங்க் ஆயிடும். Okay, so அந்த 1600ல you know the neck how to come on top. Then this one is simple. எவ்வளவு 13 இதெல்லாம் ரொம்ப 6 எல்லாம் இருக்குது. இன்னும் நீங்க பாத்தீங்க ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் வெட்டிங் 110 தான். அங்க வந்து ரிசார்ட் புக் பண்றது வந்து 1600 பேர். அங்க பெர் ஹெட் டிக்கெட் சைஸ் ஆர் பெர் ஹெட் ரூம் சைஸஸ் 5000 or 10000. ஆனா ஒரு வெட்டிங்க்கு 1 லட்சம் 1.5 லட்சம். சோ அதையும் நீங்க கால்குலேட் பண்ணும். ஓகே, 110 பேர் தான் தேடுறாங்க, 110ல 2 பேர் வந்தா கரெக்டா? அங்க வந்து 50 பேர் வந்ததுக்கு ஈக்குவல் ஆயிருக்கும். சோ எப்படின்றது இதுதான் சொல்றேன், ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க திங்க் பண்ணணும். ஓகே, இது வந்துருச்சு, டூல் காமிச்சிட்டாங்க, நம்ம எடுத்து பண்றோம் அப்படின்னு வாட் ஐ வாண்ட் அப்படின்றத நீங்க. ஓகே, சோ இதுல வந்து இங்க யூ கேன் சூஸ் பெஸ்ட் இல்ல டே நியர் கப்புள் அவுட்டிங் பூல் அப்படின்னா ஸ்விமிங் பூல் மட்டுமே உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரும். If you want to promote your swimming pool, saying that okay, mine is the best in Coimbatore, ஏன்னா ஸ்விமிங் பூல் எத்தனை ரிசார்ட் இருக்கும் நமக்கு தெரியாது. அப்ப நான் வந்து என்னோட ஸ்விமிங் பூல் தான் நான் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் சே 2.5 feet இருந்து 10 feet வரைக்கும் என்னோட ரிசார்ட்ல இருக்கு அப்படின்னா அதை தான் ப்ரொமோட் பண்ண. தென் யூ ஹேவ் டு சூஸ் திஸ் ஒன். இதுல வந்து யூ கேன் சூஸ் கீவர்ட் டிஃபிகல்ட்டி. கீவர்ட் டிஃபிகல்ட்டி எனக்கு வந்து இப்ப இதுல பாருங்க எப்படி பிரிச்சிருக்காங்க. நான் சொல்ற ஒவ்வொரு டூல் இட் லைக் ரொம்ப டிசெக்ட் பண்ணிருப்பாங்க. 0 to 14 is very easy, possible, difficult, hard, very hard அப்படின்றதுதான். So 85 to 100 initially we may not look into. சரி, அது நம்ம வந்து எல்லாம் இதுக்கு கீழே அந்த பாசிபிள் கீழே இருக்கிறதெல்லாம் மேல கொண்டு வந்துட்டு அண்ட் இஃப் ஃபார் மணி கீவேர்டு, அதாவது இதுதான் வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியோட கீவேர்ட்னா தென் யூ ஹேவ் டு டேக் ஃப்ரம் திஸ் ஒன் ஆல்சோ. பட் 85 to 100 இட் இஸ் அகைன் இதெல்லாம் மேல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தென் we will work on that. மத்ததெல்லாம் லீடு கொடுக்கட்டும், தென் we will work on that. நீங்க இதுலயே உட்காந்துருந்தீங்கன்னா மத்ததெல்லாம் அப்படியே கிடக்கும், இதுலயே உட்காந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அகைன் ஐ எம் சேயிங் தட் இட் இஸ் நாட் தட் யூ ஆர் டேக்கிங் resorts in Coimbatore, sitting the complete day and you're working. You will be taking 10 keywords and the week plan பண்ணுவீங்க. இந்த நாள் நான் இதுக்கு ஒர்க் பண்ண போறேன், இந்த நாள் இதுக்கு ஒர்க் பண்ண போறேன் அப்படி ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. இல்லைன்னா மாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 days what they will do is ஓகே, நான் வந்து இந்த பேஜுக்கு நான் தேவையான ஆர்டிகல்ஸ், தேவையான பிளாக், தேவையான இமேஜஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு 5 நாளா ரெடி பண்ணி வைப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு நாள் வந்து அதுக்கு என்னென்ன தேவை they will start posting. ஸோ ஒரு நாளைக்கு நான் ரிசார்ட் இன் கோயம்புத்தூருக்கு ஒரு 30 பேக்லிங்ல 30 பிளாக் அப்படி போடணும்னு கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் குவான்டிட்டி, இட் இஸ் அபவுட் குவாலிட்டி. ஓகே, ஸோ அது வந்து நம்ம SEO கிளாஸ் போகும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இங்க இருந்து உங்களுக்கு சிபிசிஎல் உங்களுக்கு இப்ப தேவையில்லை, ஜஸ்ட் வந்து கீவர்ட் டிஃபிகல்ட்டி அண்ட் வால்யூம். இந்த ப்ராட் மேட்ச், ஃப்ரேஸ் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச் when we go to Google Ads I will explain it. இப்போ உங்களுக்கு சொன்னது வந்து will be bit confusing. ஸோ Google Adsல தான் மெயினா வந்து உங்களுக்கு ப்ராட் மேட்ச், ஃப்ரேஸ் மேட்ச் அண்ட் எக்ஸாக்ட் மேட்ச் அது வந்து உங்களுக்கு தேவைப்படும். இது நான் அப்ப கேட்பேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்பேன். ப்ராட் மேட்ச், ஃப்ரேஸ் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச் எங்க பார்த்தோம்னு கேட்கும் போது முடிச்சிட்டு இருக்காரு. எங்க பார்த்தோம்? செம்ரஷ்ல பார்த்தோம். டைம் என்ன? 5 மார்ச் 10:34 நான் கேட்டிருக்கேன் கேள்வி. Okay, now we'll come to competitive analysis. Okay, now we know how to take a keyword, how to find the variations of it. நமக்கு 4-5 keyword இருந்தா we can add all together, it will give the complete data of
இப்ப நேத்து நம்ம ஒவ்வொரு கீவேர்டு எடுத்து பார்த்தோம்ல. இப்ப எனக்கு காம்படிட்டர் வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் கீவேர்ட்ஸ் வந்து கூகுள் கீவேர்ட் பிளான் கூகுள் ஆட்டோ சஜஸ்ட் நான் எடுத்து வச்சிருந்தேன். நீங்க ஷீட்ல எடுத்து வச்சிருந்தீங்கல்ல, அதை எடுத்து நீங்க இங்க போடுங்க. இப்ப நேத்து நீங்க கூகுள் கீவேர்ட் பிளானர்ல பார்த்து நீங்க கீவேர்ட் டிஃபிகல்ட்டி அண்ட் வால்யூம் பண்ணீங்களா, அதே தான் இங்க போடுங்க. பட் என்னன்னா இப்போ இதுல வந்து உங்களுக்கு ரிசல்ட் 11.9 மில்லியன் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி எப்ப அப்டேட் பண்ணது அந்த டேட்டா எல்லாம் ஒரு ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து இப்போ கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஏன் கீழே வந்திருக்கு? இது 3 இப்ப எக்ஸாமினேஷன், இப்ப டிசம்பர் முடிஞ்சு, வின்டர் முடிஞ்சு, இப்போ வெக்கேஷன், சாரி இப்ப எக்ஸாமினேஷன். ஏப்ரலுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 20க்கு மேல இப்படி பீக் ஆகும். அப்புறம் திருப்பி ஜூன்ல வந்து சோ இது பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்ம அந்த கீவேர்டோட ட்ரெண்ட் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்றதால இதுல தெரியும். அங்க வந்து இயர் ஆன் இயர் டேட்டா தெரியும். லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் எப்படின்னு மட்டும் தெரியும். பிகாஸ் இட்ஸ் ஃப்ரீ டூல், அதுக்கான லிமிடேஷன்ஸ் தே வில் ஹேவ். ஓகே, சோ இது கிளியரா? இப்ப எப்படி ஒரு கீவேர்டு வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு now we'll come to competitive. கீவேர்ட்ஸ் வந்து நம்ம நார்மல்ஸ்லாம் எழுதுறோம். கூகுள் வந்து கொஞ்சம் ஹையா ஹேண்ட் நம்ம 1600 இருக்கான பெஸ்ட் ரிசல்ட் கோயம்புத்தூர் வந்து நம்ம இப்போ ஆர்டிகல் கிரியேட் பண்ணோம்னா based on other pages will it like that? It is not only about your article what you write. அதுல நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. அதாவது இப்போ வெளியே கொண்டு போய் நீங்க நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுறது, எஸ்இஓ பண்றது எப்படின்னா நீங்க வெளியே கொண்டு போய் அட்வர்டைசிங் பண்றது. ஓகே, நீங்க சொல்றீங்க if I am running an lodge or an restaurant and I am placing hoarding everywhere in Coimbatore saying that chicken biryani, the best chicken biryani in Coimbatore சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் வர்றாங்க. இங்க வந்து அதை விட கோயம்புத்தூர்ல கேவலமான பிரியாணி 2 days தாங்குமா? அவ்வளவுதான். ஆஃப்டர் தட் என்னதான் அட்வர்டைஸ் பண்ணாலும் வராது. சோ அதுல ஆஃப் பேஜ் சொல்றத நம்ம வெளியே பண்றது, ஆன் பேஜ் சொல்றது நம்ம சைட்டுக்குள்ள பண்றது, அப்புறம் டெக்னிக்கல் எஸ்இஓ இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. சோ ஒன் பை ஒன் வீல் கோ. இது எல்லாமே இன்டர்லிங்க் ஆனாதான் ரேங்க். இப்போ 2 ஃபேக்டர் நல்லா இருக்கு, ஒரு ஃபேக்டர் நல்லா இல்லைன்னா ஆகாது. சோ ஆல் தீஸ் டுகெதர் இன்டர்லிங்க். கூகுள் வந்து இப்ப ரொம்ப அதெல்லாம் பார்த்து குவாலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு தான் இது மேல இருக்கு. சோ ஈஸிலி யூ கேன் கம் ஆன் டாப், ஈஸிலி யூ கேன் கோ டவுன். நீங்க மேல வர்றது கரெக்டா பண்ணீங்கன்னா மேல வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். பட் யூ கேன் சிமெண்ட் தி ஸ்பேஸ் தேர். சோ ஆர்டிகல் எழுதுனா மட்டும் நம்ம மேல வர கிடையாது. தேர் ஆர் 13-14 டிஃபரண்ட் ஆக்டிவிட்டீஸ் வாட் வி ஹேவ் டு டு. எல்லாம் ஈஸியான ஆக்டிவிட்டீஸ் தான். பட் அது பண்றதுக்கு நமக்கு சோம்பேறி இருக்கணும், அவ்வளவு வேற ஒண்ணு. ஓகே, நம்ம நேத்து நம்மளோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தோம். டார்சா ரிசார்ட்ஸ். I'm copying this URL and pasting it here. I'm giving India. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து AI search இருக்கும், இந்த பக்கம் SEO இருக்கும். So இத நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்ல விட்டுட்டேன். We are splitting this one digital marketing or the search engine into say 3. ஒன்னு SEO, ஒன்னு AEO, ஒன்னு GEO. SEO என்னது you all know that. It is search engine optimization. AEO na answer engine optimization. Answer engine optimization. And GEO is generative engine optimization. Sneha, do you want me to write or have you got it? I got it, sir. Okay, great. So SEO na நீங்க பிங்ல இல்ல வந்து கூகுள்ல யாண்டெக்ஸ்ல இதெல்லாம் வந்து நீங்க ரேங்க் பண்ணி மேல கொண்டு வரது இஸ் கால்ட் as SEO, that you know very well. AEO, that is answer engine optimization. Your devices like Siri, Alexa, கூகுள்ல நீங்க ஏதோ டைப் பண்ணும்போது A overview-ல வரும் இல்லையா, மேல ஒரு 4 லைன்ல அப்படி A overview. சோ அதுல எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகணும்னா that is called as AEO. Siri கிட்ட நீங்க எப்படி கேப்பீங்க? If you want to know the climate in Coimbatore, how would you ask? Hey, அது okay. Hey Siri கிட்ட என்ன கேப்பீங்க? Hey Siri, how's the climate today?
இல்ல ஹே சிரி கிட்ட வந்து நீங்க ஹே சிரி இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு, நான் கூட எடுத்துட்டு போனோமா வேணாமா, இஃப் யூ ஸ்டார்ட் ஆன் கண்டினியூ அது நடுவுல பிரேக் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது நீங்க இஃப் யூ ஸ்டாப் ஃபார் பிரீத்திங் இட் வுட் திங்க் தட் ஓகே யூ ஹவ் கம்ப்ளீட்டட் தி ஆன்சர் அண்ட் இட் வில் ஸ்டார்ட். சோ சிரி கிட்ட அலெக்சா கிட்ட நீங்க கேக்குறது will be very short. வாட்ஸ் தி டைம், இல்ல வந்து வாட்ஸ் தி கிரிக்கெட் ஸ்கோர், இப்படிதான் நீங்க கேட்பீங்க. கரெக்டா? சோ நம்ம வந்து அதுல ரேங்க் ஆகணும்னா again நம்ம வெப்சைட்ல அதுக்கு தகுந்த அந்த கான்வர்சேஷனல் கான்டென்ட் நம்ம இருக்கணும். அது வந்து உங்க கான்டென்ட் ரைட்டிங்ல எல்லாம் ஐ வில் டீச் யூ. சோ எப்படி நம்ம அதுல லிஸ்ட் ஆகணும். GEO-னா ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இஸ் நத்திங் பட் அவர் சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, ஜெமினி, கோபைலட். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிருக்கீங்களா எல்லாரும்? சாட் ஜிபிடி கிட்ட எப்படி கேட்பீங்க? கிளைமேட்டை பத்தி கேட்கணும்னா அது மட்டுமா கேட்பீங்க? நான் வந்து நாளைக்கு ஊட்டிக்கு போகணும், என் அப்பா அம்மா கூட போகணும், நான் வந்து என்கிட்ட 1000 இருக்குது, நான் கார்ல போறாங்க, மழை இருக்கா இல்ல, மழை இருந்தா என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லி கம்ப்ளீட் டீடைல். கரெக்ட். ஜெமினி நமக்கு போர் அடிச்சாலே ஜெமினி கிட்ட தான் பேசிட்டே இருப்போம். கரெக்டா? ஆமா, ஜெமினிக்கு பேர்லாம் வச்சிருக்கோம். சரியா? சோ ஜெனரேட்டிவ் என்ஜின்ல வந்து நம்ம கேக்குற கேள்வி வந்து broader form. ஏஐயோல கேக்குற கேள்வி it will be short. இப்போ நீங்க ஏஐயோல வந்து ஜாவா கோர்ஸ் கேட்டா மட்டும்தான் வந்து ஏஐ ஓவர்வியூ கூகுள்ல வரும். நீங்க ரொம்ப லெங்தியா கேட்டீங்கன்னா அது ஏஐ ஓவர்வியூல வராது. then chat gpt kind of thing. ஆனா நீங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலா கேக்குறது இல்ல வந்து ஒரு மெயில் ரிப்ளை கேக்குறது இந்த மாதிரி தான் அதுல. இப்ப நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்க வந்து அது மட்டும் சர்ச் பண்ண மாட்டீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் வித் பிளேஸ்மென்ட்ஸ் அண்ட் குட் ஃபேக்கல்டி வித் ஃபீஸ் இதெல்லாம் எனக்கு சேர்த்து எல்லாமே சேர்த்து கொடு அப்படிதான் கேட்பீங்க. Then it will find out which one has given all these detail and it will list you there. Link கொடுக்காது, it will list you there. That is it. அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா அது இந்த AI search அப்படின்றது. So AI visibilityல 35 out of 100, 35 is their AI visibility. Mentions and cited pagesனா இன்னைக்கு வந்து அவங்கள 109 தடவை these search engines have mentioned. Okay? அதுக்கு ரிசார்ட்ஸ் கேட்கும்போது டார்சா அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி இதெல்லாம் சேர்த்து ஆல் திஸ் சாட் ஜிபிடி ஓவர்வியூ அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் புட் டுகெதர் 109 தடவை வந்து they have mentioned. cited pagesனா சைட்டேஷன்னா what do you mean by that? நான் ஆர்டிகல் வந்து ஒரு மல்டிபிள் இதுல நான் போஸ்ட் பண்றேன்னா that is citations. ஓகே, நான் என்ன பத்தி ஒரு 10 இடத்துல நான் போஸ்ட் பண்ணா that is I am citing myself a citation நான் சொல்லுவேன். So 24 different pages have been அதுக்கு ரெஃபரன்ஸா எடுத்து கொடுத்திருக்கு அப்படின்றதா இந்த இது. This is not actually complete in SEMrush. இது வந்து ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் கொடுக்குது. If you click this one, it will show எந்தெந்த பேஜஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு, அதாவது கேட்கும்போது ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்திருக்கு. ஸோ நான் ஏஇஓக்கு தனியா ஒர்க் பண்ணுமா, ஜிஓக்கு தனியா ஒர்க் பண்ணுமானா நோ, இட் இஸ் நாட் தட். இட் இஸ் அபவுட் இப்போ எஃப்ஏக்யூன்னு கொடுக்குறீங்கன்னா நீங்க வந்து ஷார்ட்டா கொடுத்தீங்கன்னா தட் இஸ் ஃபார் ஏஇஓ, கொஞ்சம் டீப்பரா கொடுத்தீங்கன்னா தட் இஸ் ஃபார் ஜிஇ. ஸோ இந்தந்த பேஜஸ் வந்து ரெஃபரன்ஸ்ல மேல வந்திருக்கு. ஸோ திஸ் ஒன் யூ கேன் சி. இன்னும் கம்ப்ளீட்டா இது வரலன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த பேஜஸ் வந்து ரெஃபரன்ஸா வந்து காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு SEMrush is giving an information. So 35 is actually a good citation, good score. நம்ம இப்போ இது இல்லாம we'll see SEO. Okay, நம்ம because we are into keyword research, not authority or something. Authority என்றதெல்லாம் ஒரு செப்பரேட் டாபிக்ல வரும். So the authority score is also again out of 100. Authority வந்து இப்ப நீங்க பார்க்க வேண்டாம். Authority is a separate topic. So we'll discuss about that later. Organic traffic பாருங்க. 253 is the organic traffic. Organic trafficனா ads இல்லாம அவங்கள சர்ச் பண்ணி டைரக்டா வந்த traffic. Okay? எவ்வளவு keywords?
652 keywords. இதெல்லாம் இப்ப நமக்கு வேண்டாம். அந்த பேக்லிங்க், ரெஃபரிங் டொமைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு SEO கான்செப்ட்ல வரக்கூடியது. இன்னைக்கு நம்ம பார்க்கறதெல்லாம் இனி இந்த ஒரு 4 to 5 days நம்ம பார்க்க போறது எல்லாமே கீவேர்ட். தெரியும், அந்த கீவேர்ட் பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அதனாலதான் கீவேர்ட் we are spending more time. சோ நமக்கு இப்ப தேவை இந்த ஆர்கானிக் டிராபிக் அண்ட் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ். ஆர்கானிக் டிராபிக்ன்றதை விட ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் நமக்கு இவங்க என்ன கீவேர்டு யூஸ் பண்றாங்கன்றது நமக்கு தேவை. இப்ப டிராபிக் பாத்தீங்கன்னா அதுவே பிரிச்சு கொடுத்து பாருங்க. இந்தியாவில இருந்து லைக் ஓகே, இது ஏஐல வேற டிராபிக் எங்க மென்ஷன் ஆகலையா? கூகுள் சர்ச். ஓகே, அது ஒரு மேஜரா வந்து இந்தியால தான் வந்திருக்காங்க. ஓகே, யுஎஸ் என்னது, நெதர்லாண்ட்ஸ். ஓகே, நெதர்லாண்ட்ஸ் அண்ட் அதர். ஓகே, சோ இது வந்து கூகுளோட டிராபிக். இங்க வந்து ஆர்கானிக் டிராபிக் அண்ட் அவங்களோட ட்ரெண்ட். டிசம்பர் ஜான்ல மேல போயிருக்கு. இப்போ ஜாஸ்தி ஆர்கானிக் டிராபிக் ஃபெப்ல ஜாஸ்தி இருக்கு. அவங்களுக்கு ஆர்கானிக் டிராபிக் வந்து இப்போ ஜாஸ்தி இது 2 இயர் டைம், 1 month. அவங்க ஃபெப்ல தான் ஜாஸ்தியாவே வந்து. பசங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ட்ரிப் போறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வரும். கீவேர்ட்ஸ் பை இன்டென்ட். சோ ஜாஸ்தி எதற்கு? இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் கமர்ஷியல், நேவிகேஷனல் அண்ட் டிரான்சாக்ஷன். சோ எப்பவுமே இது ரெண்டு தான் நமக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போறது எப்படின்னா இன்ஃபர்மேஷனல் ஃபார் பிளாக், கமர்ஷியல் அண்ட் டிரான்சாக்ஷனல் ஃபார் அவர் சர்வீஸ் பேஜ். நம்ம வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது பே ஃபீஸ் அப்படின்ற அந்த வந்து நம்ம மேட்ச் பண்ணோம், இல்ல பே டாரிஃப் அந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ நம்ம சர்வீஸ் பேஜுக்கு எப்பயும் கமர்ஷியல் அண்ட் டிரான்சாக்ஷன் காம்பினேஷன்ல இருக்கணும். பிளாக் எல்லாமே ஒரு பிளாக் ஆர்டிகல் வந்து இன்ஃபர்மேஷனல்ல இருக்கும். ஓகே, ஸோ மேஜர் ஆர்கானிக் காம்படிட்டர்ஸ். உங்களுக்கு அவங்க காம்படிட்டர்ஸ் யாருன்னு தெரியலன்னா இவங்க எல்லாமே அவங்க காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களோட கீவேர்ட்ஸ் எவ்வளோ 244 இருக்குது சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அட்வர்டைசிங், பேக்லிங்க் இப்ப வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு இப்ப வேண்டாம். அதெல்லாம் பேக்லிங்க் கான்செப்ட்ல பாத்துக்கலாம். Now we will see what are the keywords they have used. Okay, so இங்க கிளிக் பண்ணும்போது it will go to organic rankings. Okay, so I'm clicking here. Let's go to organic ranking. So இப்ப நம்ம பார்க்கலாம் டார்சாவுக்கு. நேத்து நம்ம என்ன பார்த்தோம், டார்சா என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் ரேங்க் ஆயிருக்காங்க. பட் நவ் வில் see, இதுதான் வந்து அவங்களோட ரேங்கிங். ஓகே, இந்த கோயம்புத்தூர்ன்றதுக்கே அவங்க 8வது ரேங்க் ஆகுறாங்க. ஆனா 8வதுலனா பொசிஷன் எதுலனா இது வந்து ஸ்னிப்பெட்ஸ்னு சொல்லுவோம். SCRP this one features. SCRP featuresனு SCRPல என்னென்ன இருந்தது நம்ம பார்த்தோம். மேப் மேல வந்து ஸ்பான்சர், அப்புறம் ஆர்கானிக். ஆனா அது போக உங்களுக்கு ஏ ஓவர்வியூ மேல வருதா, இமேஜஸ், வீடியோஸ், பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் ஃபார், நாலேஜ் பேனல், டாப் ஸ்டோரி. சோ இந்த 8ல வந்து they are people also ask feature on this search result pages linking to the query domain. So people also ask for la வந்து they are getting positioned. and இதுக்கு எவ்வளவு டிராபிக் பாருங்க, 1 million. ஆனா கோயம்புத்தூர், if it is your resort, will you rank for this or will you try for this? தேவையே கிடையாது. கோயம்புத்தூர்னு தேடுறவங்க வந்து காலேஜுக்கு தேடலாம், இல்ல வேற பிசினஸ்க்கு தேடலாம். உங்க ரிசார்ட்டுக்கு தேடணும் அவசியம் இல்லை. It is an what type of keyword it is? Informational. It is informational. இங்கே பாருங்க, இன்ஃபர்மேஷனல் தான் இருக்கு. கரெக்டா? So it is informational keyword. கீழ டீ பாய் முன்னாடி வண்டி போட்டுருக்கீங்களா? அதை மட்டும் எடுத்து ஆப்போசிட்ல மாத்தி போட்டா உங்களுக்கு வைக்க முடியும். 3 வண்டி இருக்கு. வேற வண்டி இருக்கா? டீ பாய் முன்னாடி படிப்பீங்களா? Okay, so resorts in Coimbatore, they are ranking in
image link to Darza Resorts, and also image video related searches இதுலயும் அவங்க பொசிஷன் ஆகுறாங்க. Places in Coimbatore 4th, Coimbatore 10th. So in the ranking இதெல்லாமே it is called as a ranking, and this is called as the SCRP ஓட snippetல இதுல வந்து rank ஆகுறாங்க. No, இது வந்து 0 to 100 வரும். 0 to 100 ஃபர்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு மொத்தமாவே வந்து 9 தான் வரும். நீங்க 10th போனாவே செகண்ட் பேஜ் போயிடும். சோ இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா 1 to 7 கூட ரேங்க் ஆகும். 7க்கு மேல போனாவே வந்து உங்களோட even though we are on the first page, நம்மளோட கிளிக் வந்து கம்மியா இருக்கும். So always 1 to 7, 1 to 5 ரொம்ப எக்ஸலென்ட். 1 to 7 வரைக்கும் நீங்க பண்ணலாம். 10th போனாவே நீங்க செகண்ட் பேஜ் போயிடும். You cannot say that நான் 10th பொசிஷன்ல இருக்கு. 10th இங்க பொசிஷன் இல்ல, பேஜ் எந்த பேஜ் அப்படின்றதான் விஷயம். இந்த இதுல நம்ம எந்த கீவேர்ட் எடுக்கலாம்? Private swimming pool resort. கில்ட்டி இல்ல இன்டென்ட் வந்து கமர்ஷியல் எடுத்து பார்க்கலாமா? கமர்ஷியல் எடுத்து பார்க்கலாம். ஓகே. சோ இங்க வந்து ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூருக்கு 18,000 வால்யூம் இருக்கு. கீவேர்ட் டிஃபிகல்டி இஸ் 23. ஆனா டிராபிக் உங்களுக்கு உள்ள வரது 1300. அது என்ன புரிஞ்சுதா? 18,000 people are searching. ஆனா 18,000ல வந்து இவங்க வெப்சைட்டுக்குள்ள வர்றது 1300 பேர். Why such a downfall? ஏன்னா அதுக்கு முன்னாடி மேக் மை ட்ரிப் இருக்கு, கோ ஐபிஓ. சோ இப்போ நீங்க வந்து ஒரு டெல்லி போறீங்க, would you trust make my trip or some other hotels unless until it is branded? இப்ப நீங்க தாஜ் இல்ல வந்து மெரிடியன் அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா that is fine. இல்ல ஹயாத் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராண்ட் தெரியும். பட் ஒரு ரிசார்ட் அப்படின்னு போகும்போது, ஃபேமிலி கூட போகும்போது will you trust make my trip or that? நான் கேக்குறேன், உங்களுக்கு அந்த இடமே தெரியாது. இப்ப நீங்க கோவா போறீங்க, கோவா போகும்போது ஒண்ணு ஏர்பிஎன்பி வழியா இல்ல வந்து மேக் மை ட்ரிப் வழியா அந்த மாதிரி தான் போவீங்க. பிகாஸ் டைரக்ட்லி போய் ஒரு உள்ள இருக்கிற ஒரு ரிசார்ட்ல நீங்க போய் கேக்குறீங்கன்னா யூ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் சேஃப் ஆர் ஹவ் இட் இஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. So that is why major traffic is going to make my trip. But Darza isn't make my trip also. Okay, so அதனால தான் நேத்து நான் சொன்னேன், if you can't beat them, collaborate with them. So that is simple. இப்ப வேற கோயம்புத்தூர் ஃபேமஸ் பிளேசஸ். கோயம்புத்தூர் ஃபேமஸ் பிளேசஸ் எல்லாம் நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணலாம்? இல்ல அது ஓகே, தட் ஐ நோ. ஐ அம் சேயிங் தட் இந்த கீவேர்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் இன் டார்சாஸ் வெப்சைட். ஒரு நிமிஷம் ஸ்னேகா, நீங்க சொல்லுங்க, இந்த கோயம்புத்தூர் ஃபேமஸ் பிளேசஸ் வந்து இஃப் டார்சா வாண்ட்ஸ் டு யூஸ், வேர் வில் தே யூஸ்? They can use in blogs, sir. இன் பிளாக். இப்போ எங்க யூஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியணும்னா, கோயம்புத்தூர் ஃபேமஸ் பிளேசஸ் இங்க பாத்தீங்கன்னா டார்சா ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர், திங்ஸ் டு டூ இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு they have written a blog. சரியா? மருதமலை ஈஷா யோகா அப்படின்னு சொல்லிட்டு I don't say this as a best blog. சும்மா ஒரு பேருக்குன்னு எழுதியிருக்காங்க. Imagine you write a better blog, you can get more traffic than this. வேற யாரும் இது எழுதல, அதனால இவங்க இருக்காங்க. Okay, you write a better blog including all the eateries, including the bus route number, இல்ல வேற ஏதாவது. இவங்க மருதமலை ஈஷா யோகா இதெல்லாம் நமக்கு தெரியும். ஈஷா யோகா பக்கத்துல ஒரு சின்ன ஒரு செக் டேம் இருக்கு, அது யாருக்குமே தெரியும். அந்த டேமுக்கு போனீங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன, இப்போ வந்து பொட்டானிக்கல் கார்டன், அக்ரில இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் இஸ் ஆக்சுவலி குட், அது நம்ம சொல்லலாம். இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு சயின்ஸ் மியூசியம் இருக்கு, வர்ற வழியில் ஒரு சயின்ஸ் மியூசியம் இருக்கு, சின்னதுதான். எக்ஸாம்பிள், இங்க ஒரு சயின்ஸ் மியூசியம், இதெல்லாம் யாருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சோ இது நம்ம மென்ஷன் பண்ணோம்னா கூகுள் இவ்வளவு லிஸ்ட் பண்ணிருக்கேன், அப்ப இவனை தான் நமக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. Okay, so don't be generic as others, be unique. Invest time, definitely it will give the returns. Coimbatore attractions is again
இந்த திங்ஸ் டு டூ பாருங்க, அவன் ஒரே பிளாக் தான் எழுதியிருக்கான், ஆனா இதெல்லாம் கவர் ஆயிருக்கு பாருங்க. ஏன்னா வேற யாருமே வந்து இது ஒழுங்கா எழுதல. யூ ரைட் ஒன் பிளாக், இந்த டிராபிக் எல்லாமே உங்களுக்கு வரும் பாருங்க. கோயம்புத்தூர் சைட் சீயிங், இந்த 1300 பேர்ல 65 பேர் இங்க போயிருக்காங்க. ஆனா நல்ல பிளாக்ல 1300 பேர்ல ஒரு 300 பேர் வந்தா கூட நல்லது தானே. அவங்க வர்றாங்களோ வந்து ஸ்டே பண்றாங்களோ இல்லையோ, பிராண்டிங் வந்துருச்சா. நாளைக்கு அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது எங்க டார்சான் பார்த்தா வந்து ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னு இருக்குமா. இப்போ மீஷோன்ற பிராண்டுக்கு ரோஹித் சர்மா வரலாம், அவ்வளவு ஹிட் ஆயிருக்குமா. மீஷோன்ற பிராண்ட் அது குவாலிட்டி இஸ் வெரி லோ, பட் அந்த மீஷோன்றது வந்து ரோஹித் சர்மாவே வந்திருக்கு, அப்ப இது நல்லாதான் இருக்கும் அப்படிதானே. ஸோ branding is very very important. So this is how you have resorts near Coimbatore. பாருங்க 4400 பேர் தேடுறாங்க, ஆனா 57. இது வந்து நம்ம ஆன் பேஜ் எஸ்இஓ போகும்போது நான் சொல்றேன் மறுபடியும் ஏன் இவங்களுக்கு கிளிக்ஸ் கிடைக்கல. ஒண்ணு மேக் மீட்டர் போயிருக்கலாம், ரெண்டாவது வந்து அந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா, ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் மட்டும் போட்டா வந்து that won't make people click on that. You need something attractive. ஏதோ ஒன்று ஒரு ஆஃபர் கொடுக்கணும், இல்ல வந்து கோயம்புத்தூர்லயே நான் மட்டும்தான் இப்படி ஏதோ ஒரு யூனிக்கா அங்க வந்து நீங்க மென்ஷன் பண்ணா மட்டும்தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் சே 2,999 இல்ல 3 மீல்ஸ் ஃப்ரீ ஏதோ ஒன்று அந்த மாதிரி நம்ம கொடுத்தா வந்து ஓகே செக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இல்லைன்னா ஜென்ரிக்கா வந்து எல்லாருமே ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஓட்டதுனால ஏதோ ஒண்ணு கொடுக்கல, ஃப்ரீ ஃபார் கிட்ஸ், ஃப்ரீ ஸ்டே ஃபார் கிட்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுக்கலாம். இல்ல மார்ச் மாசத்துக்கு வந்து ஃப்ரீ ஸ்டே ஃபார் விமன், அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏதோ ஒண்ணு கொடுத்தா வந்து அந்த மாதிரி கொடுத்து அட்லீஸ்ட் யூ ஷுட் மேக் தம் கிளிக். ஓகே, so this is how you can take keywords from our competitors. சரியா, இது நீங்க வந்து ஃபுல்லா சர்ச் செலக்ட் பண்ணிட்டு you can export it as well. நம்ம நேத்து பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி யூ கேன் ஃபில்டர் அண்ட் டேக் இட் அவுட். உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன்ல இந்த ஆப்ஷன் இருக்காது. ஃப்ரீ வெர்ஷன்ல இது கொஞ்சம் முடிஞ்சோன்னு கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரியே காமிச்சிருவாங்க. பட் ஜஸ்ட் கோ அண்ட் சி எப்படி இருக்குன்றது, அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றது மட்டும் ஜஸ்ட் கோ அண்ட் சி. ஓகே, இதுல அண்ட் டாப் பேஜஸ்னா இவங்களோட வெப்சைட்ல எந்த பேஜஸ் வந்து நல்ல டிராபிக் வந்திருக்கு. சோ பாருங்க, திங்ஸ் டு டூ இன் கோயம்புத்தூருக்கு தான் நிறைய டிராபிக் வந்திருக்கு. எல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஒரு பிளாக் பேஜ். See, அவங்களோட ஹோம் பேஜை விட அவங்களோட பிளாக் பேஜுக்கு தான் now see the importance of the blog page. சரியா, எவ்வளவு 2.5 லட்சம் டிராபிக் உள்ள வந்திருக்கு. ஓகே, and they are ranking for 301 keywords. 301 keywordsக்கு அவங்க வர்க் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. கூகுள் எப்படின்னா அதுக்கு சம்பந்தப்பட்டது. இப்ப இவங்க திங்ஸ் டு டூ இன் கோயம்புத்தூர், அதே மாதிரி தானே சைட் சீயிங் கோயம்புத்தூர், ரெண்டுமே வந்து சிமாண்டிக் சிமிலாரிட்டி இருக்கா. அப்ப வந்து ஓகே, இது பார்க்கும்போது இதுதான் பெட்டரா இருக்கு, அது பெஸ்ட் among the best, so I'll show it அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. they are clicking, coming and seeing it and going. இப்போ வந்து சாட் ஜிபிடி இருந்து எல்லாமே இருக்கு, பட் சாட் ஜிபிடி கொடுக்காதது நம்ம கொடுக்கணும். சாட் ஜிபிடி எங்க இருந்து இருக்குது, நம்ம கிட்ட இருந்தா எடுக்கும். சோ சாட் ஜிபிடி கண்டென்ட் அப்படியே எடுத்து போட்டுறாதீங்க. there is called as thin content, rank ஆகும். அதான் சாட் ஜிபிடில இருக்கு, அப்புறம் எதுக்கு நீங்க எடுத்து காப்பி பேஸ்ட் பண்றீங்க. சோ இதுல வந்து நம்ம காம்படிட்டர் எந்தெந்த பேஜஸ் வந்து நல்லா ரேங்க் ஆயிருக்கு, அவங்களுக்கு எந்த சர்வீசஸ் வந்து நல்லா ரேங்க் ஆயிருக்கு அப்படிங்கறத இதுல யூ கேன் see the complete analysis. Okay, one of the best thing in this is the compare domains. இதுல இப்போ டோட்டலா 5 காம்படிட்டர் வரைக்கும் நீங்க கம்பேர் பண்ணலாம். ஓகே, சோ இப்ப டார்சா ரிசார்ட், இன்னொன்னு என்ன சொல்லலாம், எஸ்ஆர் ஜெனரல் எடுத்துக்கலாமா. எஸ்ஆர் ஜெனரல் ரிசார்ட்ஸ், copy link address and paste it here. இப்போ ரெண்டு லைக் ஐ திங்க் we are டார்சா ரிசார்ட், அதாவது 5 காம்படிட்டர்ஸ்னு போடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம, அப்புறம் 4. சோ நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம காம்படிட்டர்ஸ் எங்க நிக்கிறாங்கன்றது நீங்க இதுல பண்ணிக்கலாம். இல்ல நான் இப்பதான் ஆரம்பிக்கவே போறேன்னா then you can do that. இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இல்லன்னா நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், மத்தவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, you can compare. இதுல வந்து செம்ரஷ் ரேங்க் வந்து 5000 இது கொடுங்க. ஆர்கானிக் டிராபிக் டார்சா இஸ் கெட்டிங் மோர், ஆனா ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் வந்து எஸ்ஆர் ஜங்கல் ரிசார்ட்ஸ் இஸ் ஹேவிங் மோர். ஓகே, நவ லெட் அஸ் see
இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ ஹியர் ஐ அம் கிவிங், இங்க கம்பேர் டொமைன்ஸ் இருக்கு, ஐ அம் கிவிங் வியூ டீடைல்ஸ். வியூ டீடைல்ஸ் கொடுத்தோம்னா அடுத்த ஆப்ஷன் கீவேர்ட் கேப்புக்கு போகுது. கீவேர்ட் கேப்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்தெந்த கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, எந்தெந்த இப்போ நான் என்ன சொன்னேன், Darza Resort they are on the top. That doesn't mean that they are using every keyword. ஏதோ ஒன்னு ரெண்டு கீவேர்ட் விட்டுருக்கலாம்ல, அதை வந்து நீங்க இப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஒரு 5 காம்படிட்டர் நீங்க போட்டீங்கன்னா it will get listed like this. So Darza and Jungle Resort. இப்போ ரெண்டு தான் நம்ம எடுத்திருக்கோம், ரெண்டு காம்படிட்டர். ஸோ Darza and Jungle Resort. இப்போ இதுல வந்து ஷேர்டு கொடுத்தீங்கன்னா சேம் கீவேர்ட் both of them are using. Got it? Shared na ஒரே கீவேர்ட ரெண்டு பேருமே யூஸ் பண்றாங்க. ஓகே, சோ ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர்ன்ற கீவேர்ட டார்சாவை யூஸ் பண்றாங்க, ஜங்கிள் ரிசார்ட் யூஸ் பண்றாங்க. ஓகே, 3ன்றது பொசிஷன், 3rd ரேங்க்ல டார்சா இருக்காங்க, ஜங்கிள் ரிசார்ட் 12th ரேங்க்ல இருக்காங்க. Got it? இதுல வந்து வால்யூம், கீவேர்ட் டிஃபிகல்டிஸ் எல்லாமே as usual given. So these are all the keywords which both, இப்ப நம்ம தான் டார்சான்னு வச்சுக்கோ, நம்மளும் எஸ்ஆர் ஜங்கிளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காமனான கீவேர்ட்ஸ் இதெல்லாம். இதை நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? ஓகே, இப்ப வந்து நான் எதுல வீக்கா இருக்கேன் பாருங்க. ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஃபார் கப்பல்ஸ், my competitors in 5th, I am on 45th. ஓகே, இங்க 23 தான் வந்து காம்படிஷன் and 590 is கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்றோம். ஓகே, if I sit for 1 week I can come near to him and traffic வந்து நான் கண்டிப்பா அந்த ஒரு ஷேரை நான் வந்து இதுல இருந்து எடுக்கவும் செய்யலாம். ஓகே, வேற இப்போ வந்து இங்க 17 க்ளோஸ் எங்க இருக்கு? எதுவுமே க்ளோஸ் இல்லையோ, ரொம்ப தூரத்துல தான் இருக்காங்களா? 310. So we can know that எது இப்போ வந்து நம்ம 3rd இருக்கோம், அவங்க 4th இருக்காங்க, this guy is coming closer. So நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு I need to cement my place. நான் ஃபர்ஸ்ட் கேம் பண்ணவே இல்லை. ஏன் நான் ஃபர்ஸ்ட் கேம் பண்ணல? நோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் மேக் மை ட்ரிப் இருக்கானே. So I am already in first position. கோயம்புத்தூர் இதுல நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கேன். I need to maintain that. Okay, so now இது வந்து shared keywords இப்படி நீங்க எடுத்துக்கலாம். Missing is the very very important thing. Missing na அவங்க யூஸ் பண்றாங்க, நம்ம யூஸ் பண்ணல. சரியா? இப்ப இதுல எந்தெந்த கீவேர்ட் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த மேல இருக்கிறது எதுவுமே எடுக்க முடியாது, எல்லாமே. இன்னொன்னு ஆனக்கட்டி ரிசார்ட் நம்ம இருக்கிறது கீழே கோயம்புத்தூர். சோ இது எதுவுமே எடுக்க முடியாது. வேற ஏதாவது ஸ்டெர்லிங் தான் டாப் 10 ரிசார்ட்ஸ் ஏதாவது போட்டிருப்பாங்க. அதான் ஸ்டெர்லிங் தான் அவங்க வந்து அது அவங்க வந்து ஆனக்கட்டி ரிசார்ட்ஸ் ஏதாவது போட்டிருப்பாங்க, ஒரு பிளாக் ஏதாவது போட்டிருப்பாங்க. அதனால இட் இஸ் நாட் தட் தே ஆர் வர்க்கிங் ஃபார் ஸ்டெர்லிங், தே ஆர் ரேங்கிங் ஃபார் ஸ்டெர்லிங். இப்போ வந்து ஆனக்கட்டி டு கோயம்புத்தூர் எடுக்கலாமா? ஆனக்கட்டி டு கோயம்புத்தூர் எடுக்கலாம். ஆனக்கட்டி டு கோயம்புத்தூர் எடுக்கலாம். ஆனக்கட்டிலிருந்து வரும்போது லைக் யூ ஹேவ் தீஸ் பிளேசஸ் அண்ட் ஈவினிங் வந்து எங்க ஸ்விமிங் பூல்ல வந்து கேண்டில் லைட் மீன்ஸ் நாங்க அரேஞ்ச் பண்றோம் வாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிளாக் நீங்க எடுக்கலாம். ஏன்னா இது நீங்க பிராண்டா எல்லாம் எடுக்கல. ஆனக்கட்டி டூரிஸ்ட் பிளேஸ்ல நீங்க போடுறதுல தப்புல, ஆனா போட்டு எந்த யூஸ் இல்லை. ஆனக்கட்டி போறவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வர மாட்டாங்க. ஜங்கிள் ஃபார்ம் ஹவுஸ், எஸ்ஆர் இதெல்லாம் எதுவும் எடுக்க முடியாது. Restro Bar Coimbatore, if you are having Restro Bar you can use it. Destination wedding in Kerala எடுக்க கூடாது. Farm stay in Coimbatore, if yours is a farm you can use it. Best picnic spot day out இருந்தா you can use it. Villain meaning in Tamil இல்ல English இதெல்லாம் வருது. Honeymoon, sweet room, jungle resort, resort cottages, resorts near Anakatti. மேக்சிமம் நம்ம எதுவும் எடுக்கிற மாதிரி இல்ல இல்லையா? ஃபேமிலி ஸ்வீட் ரூம் வேணா நீங்க எடுத்துக்கலாம். Because definitely we'll be having a family suite room, so அது நீங்க எடுத்துக்கலாம். So like this from your competitor, அவங்க யூஸ் பண்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணாத கீவேர்ட்ல ஏதாவது if we can take it from that we can take it.
Now வீக்னா பொசிஷன்ல நம்ம கீழ இருக்கோம், அவங்க மேல இருக்காங்க. ஓகே, சோ இந்த இதுல வந்து அங்க மேல ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் கப்புள், இஃப் யூ ஆர் ப்ரொவைடிங் தட் சர்வீஸ் தென் டெஃபினெட்லி யூ கேன். இல்லைன்னா அது விட்டுருங்க. பர்த்டே பார்ட்டி ஹால், இஃப் யூ ஹேவ் தட் ஃபீச்சர் வித் யூ, எஸ் யூ கேன். ஓகே, so I don't think Darza is giving permission for couples. அதனால தான் எந்த கப்பல் அப்படின்றது எதுவுமே எடுக்கல. So weekன்றது வந்து where they are on top and we are down. அப்ப strongனா we are on top and they are down. So this way you can see which all keywords we are on top and where they are down. இங்க பாருங்க, entertainment places 9 10 ல இருக்கு. So they are very close. அப்போ கொஞ்சம் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேல போலாம். இங்க வந்து 24 தான் டிஃபிகல்ட்டி இருக்கு. So why not we do அப்படி சொல்லிட்டு always have an eye on a top 3 competitors, because we will think we are the smartest one in the town. No, நம்மள மாதிரியே நமக்கு ஈக்குவலா நமக்கு மேல இருக்கிறவங்களும் இருக்காங்க. they can come sit there and they can overtake us. பட் நம்ம எப்பவுமே வந்து அந்த மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், who is chasing us அப்படின்றது. ஏன்னா நம்மள அவ மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அன்டாப்ட்னா அவங்க யூஸ் பண்றாங்க, நம்ம யூஸ் பண்றாங்க. சேம் தான். மிஸ்ஸிங் அண்ட் அன்டாப்ட். யூனிக் வந்து நம்ம யூஸ் பண்றோம், அவங்க யூஸ் பண்ணல. Okay, now shared na, the keyword which both of us are using. Missing na, நம்ம யூஸ் பண்ணாதது அவங்க யூஸ் பண்றாங்க. வீக்னா அவங்க ரேங்கிங்ல ஹையா இருக்காங்க, நம்ம வீக்கா இருக்கோம். ஸ்ட்ராங்னா நம்ம ஹையா இருக்கோம், அவங்க. அன்டாப்ட் இஸ் சேம் மிஸ்ஸிங். யூனிக்னா நம்ம யூஸ் பண்றோம், அவங்க யூஸ் பண்றோம். யூனிக்னா நம்ம சைடு. அதாவது இங்க பாருங்க, டார்சான்றது இட் இஸ் யூ, நமக்கு சாதகமா தான் சொல்றேன். Okay, so clear? From this you can collect at least some 500 keywords. ஆனா 500 keywords கலெக்ட் பண்ணுங்க நான் சொல்ல, பிரைமா இருக்கிற 10 கீவேர்ட் கலெக்ட் பண்ணி நீங்க அதுக்கு எல்எஸ்ஐ மூலம், இப்ப நான் சொன்ன திங்ஸ் டு டூ இன் கோயம்புத்தூர், அவன் அந்த ஒரு பிளாக் தான் போட்டிருக்கான். ஆனா எவ்வளவு இதுக்கு ரேங்க் ஆகிறான் பாத்தீங்களா? ஏன்னா அதுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் அதுக்கு மேட்ச். அதனால ஓகே. So clear with this? So we have completed competitive analysis and keyword research in SEMrush. மற்ற டாபிக் எல்லாம் ஒவ்வொரு போர்ஷன் வரும்போது again we'll come back to SEMrush. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த புதுசா கிரியேட் பண்ண ஜிமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு you create a SEMrush ID and நேத்து நீங்க பண்ணீங்களே கீவேர்ட் பிளானர் வச்சுட்டு அதுக்கு சைட்ல SEMrush போட்டுட்டு அதுல அந்த keyword difficulty and search volume நீங்க பண்ணுங்க. Sneha, you can use your own dashboard. உங்களுக்கு வந்து பிரீமியம் இருக்கு இல்லையா, அதுல அதை யூஸ் பண்ணிட்டு நேத்து இருக்கிற அந்த அதே ஷீட்ல ஆட் பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணதானே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே? keyword analysis எல்லாம் like I'm using Ahrefs, sir. Oh, you are using Ahrefs? Yes sir, because initially I was using that, sir. The paid version use பண்ணிட்டு இருந்தேன், sir. ஓகே ஃபைன். சரி, அது மட்டும் நீங்க எனக்கு ஷீட்ல போட்டுட்டு எனக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க குரூப்ல. சரிங்க சார். Okay, Sneha, you can take a leave. And Sneha, one more thing. சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் இருங்க. உங்க கிளாஸ்மேட்ஸ் தெரியுதா? தெரியுது சார். இன்ட்ரோ듀ce ஆயிட்டு. ஸ்னேஹா கேக்குதுங்களா? கேக்குது சார். She is Jashina. Hi. எங்க எல்லாம் அவங்களுக்கு பார்க்கணும்ல. அப்படிங்களா சார்? No, if you are comfortable. Okay. Introduce Sunita. Vanita, Harshavardhan, Santosh, Anto, Akshay. So this is Sneha. Hi Sneha, nice meeting. Thank you so much, sir. Nice meeting you.
Saturday I might come there, sir, in person. Hi, sir. ஓகே சாட்டர்டே வரீங்களா? Like I'm planning, sir. ஓகே ஓகே ப்ளீஸ் வெல்கம் வாங்க. So I really wanted to come there and learn the class, but I'm having a small baby, that's why I'm not coming, sir. உங்களுக்கு உங்க பேபிக்கு எவ்வளவு வயசு? இங்க ஒரு 3 months பேபி வச்சிருக்கேன். So I'm having two, sir. Like one is 9 months and like one is 4 years old, sir. நோ ப்ராப்ளம். நீங்க சாட்டர்டே வாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டேக் யுவர் டைம். Be at your ease. No worries. Anytime, any doubt, just give me a call, okay? Sure, sir. Okay, Sir, sir. I'm having Bye-bye. every time I'm doubtful regarding this keyword, sir. I'll be little confused while taking the keywords. Okay, Saturday you're coming directly, right? So Directly, let us. yeah, I'm having a plan to come. So any change in plan, I'll just tell you, sir. Because Yeah, I'm sure. already for Abasha also, right? That's the reason, sir. I'm so sorry. Like maximum, I'll just try to come one person, sir. Okay, orals வந்து today afternoon, if you're free again, we can connect. அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. சரிங்க சார், கனெக்ட் பண்ணலாம் சார். இந்த கீவேர்ட்ல போய் எனக்கு டவுட்டா இருக்கு சார் எடுக்கும்போது. Like which one to take? I'll be little confused by taking the keywords. ஓகே, நீங்க அந்த கீவேர்ட் எடுத்துட்டு எனக்கு வந்து அந்த ஷீட் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விடுங்க. சரிங்க சார். அதுல வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்ன்றது பாத்துக்கலாம். Dina, like when I'm working for Abasha, right, I have to go and take the keywords which is having high volume. Okay. Low volume எடுக்க முடியாது சார். Keyword difficulty ஹையா இருந்தாலும் I have to work for that. So நீங்க அந்த ஷீட் இருக்குங்களா உங்ககிட்ட? ஷீட் இருக்கு சார். எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? பண்ணலாம் சார். எந்த ஷீட் சார்? லைக் வாட் யூ செட் எஸ்டர்டே? இல்ல அந்த கீவேர்ட் நீங்க உங்க கிளையண்ட்டுக்கு நீங்க அந்த கீவேர்ட் ரிசர்ச் எடுத்தீங்கல்ல, அந்த ஷீட் இருக்கான்னு கேக்குறேன். ஷேர் பண்ண முடியாது. Okay. Then better we can do one thing. They given me only viewer access, sir, as of now. Okay. Like they blocked, sir. சரி, இல்லன்னு ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு கிளாஸ்ல மார்னிங் வந்து we'll means discuss about that and then go forward. சரிங்க சார். இப்போதைக்கு அபாஷாவோட like we are working for our firm, right? Shall I start taking keywords, sir? Okay. Yeah, அதுக்கு அதே எடுத்தா கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதுல ஏதாவது like if I'm having any doubt, I'll come and ask you, sir. Yeah, please anytime. Like because that is website we're working for, sir. அதுக்குள்ள the content எல்லாம் work பண்ணேன் சார் initially. Okay. அது கீவேர்ட் நீங்க எடுத்துட்டு எனக்கு சொல்லுங்க. Anytime you can give me a call. I'll definitely guide you. Sure, sir. Because many things are like after your class, right? Again I'm like doubtful. Okay. அதுக்கு அப்புறம் தான் டவுட் ஜாஸ்தி ஆயிடுச்சா? அதுக்கு அப்புறம் தான் டவுட் சார். அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாதனால டவுட் இல்லாம இருந்துச்சு. இப்போதான் டவுட் Okay. வருது. நல்ல விஷயம். டவுட் வர்றது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க கேளுங்க. Anytime I'll be supporting you. Sure, sir. Okay, Thank you so Sneh. much, sir. Yeah, thank you. Bye-bye.